ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கம்பு பேப்பர் ரோஸ்ட் கூட எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி கம்பு 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். அது கூட 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். 3லேருந்து 4 தடவை கழுவிக்கலாம். கழுவி ஓவர் நைட் இதை ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் நல்லா ஊறி பாருங்கள், இதை உடச்சி பார்த்தோம்னா நல்லா தெரியும். கம்பு நல்லா ஊறினா தான் ஈஸியாக அரைப்படும். அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓவர் நைட். அப்படி இல்லைன்னா காலையில் ஊற வச்சு நீங்கள் சாயந்தரம் கூட அரைச்சிக்கலாம். ஸோ கிரைண்டரில் ஏற்கனவே நான் இட்லி மாவு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கம்பு தோசை மாவு அரைக்கிறேன். மிக்சியில் கூட நீங்கள் தேவைப்பட்ட அரைச்சிக்கலாம் அளவாக போட்டு. ஸோ தண்ணி கொஞ்சம் கூட விட்டுட்டோம்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும், ஈஸியாகவும் அந்த வேலை முடியும். நல்லா அரைஞ்சதும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நைஸ் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். ஸோ தொட்டு பார்த்தோம்னாலே தெரியும், கொஞ்சம் அப்படியே திப்பியாக இல்லாமல் நைஸாக இருக்கும். நைஸாக அரைஞ்சதும் இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இது 2 இல்லை 3 மணி நேரம் வெளியே இருந்தால் போதும். ஏன்னா கிளைமேட் ஹாட்டாக இருக்கிறனால சீக்கிரமாக புளிச்சிடும். எப்போயுமே பாதி அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். முழுசாக எடுத்தோம்னா பொங்கி வந்துடும். இதோட கன்சிஸ்டன்சி லைட்டாக வாட்டரி ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது தோசை மாவு பதத்துக்கு. ஏன்னா இது கம்பு தோசை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். 2 மணி நேரம் புளிச்சதும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஈவினிங் அதுக்கு டின்னர் செய்யும் போது எடுத்து வெளியே 1 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அது நல்லா கலந்தாச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் இன்னுமே நல்லா வரும். என்னோடது ஹிண்டோலியம் தோசைக்கல் தான். ஸோ மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் அப்படியே வார்த்து விட்டுடலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டேன். இதை நம்ம ஆர்டினரி தோசை மாதிரி அப்படியே சுட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கடலைப்பருப்பு சேர்த்துறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வெந்தயம் கொடுக்கறதுனால நல்ல ப்ரௌனிஷ் கலர் கூட கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி ஆர்டினரி தோசையும் செய்யலாம், இதுலேயே பேப்பர் ரோஸ்ட்டும் செய்யலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த பேப்பர் ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நெய் கூட விட்டு நம்ம இதை கம்பு கீ ரோஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். ஸோ நல்லா விட்டுட்டிங்கன்னா ப்ரௌனிஷ் ஆகி வருது. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கருகாது, இல்லைன்னா சீக்கிரமாக அது கருகிடும். ஸோ தோசை எடுக்கிற கரண்டியை தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் தோசை. இது பேப்பர் ரோஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியில் அந்த சட்டுகத்தை விட்டுட்டு எடுத்திங்கன்னா இப்படி அழகாக ஒட்டாமல் வரும். ஸோ அருமையாக பொடியோடவும் ஒரு தக்காளி சட்னியோ இல்லை கார சட்னியோட எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம கோன் தோசை கூட செய்யலாம். ஸோ தோசையில் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அழகாக இப்படி நம்ம கோன் மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.